வணக்கம். பிரபஞ்சம் கனவு மூலமாக இரவில் உணர்த்தியது நடந்தது. கனவில் ஒரு பரபரப்பான நிலை, எங்கே பார்த்தாலும் கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் நிற்கிறேன். அந்த ஈபி லைன்லேருந்து விபத்து, பயங்கரமான விபத்து நடக்கும் மாதிரி மக்கள் அலறாங்க. அதுலேயும் எனக்கும், நான் நிற்கும்போது எனக்கு பீதி ஆகுது. அது நடந்தது இரவில். கனவில் நான் சித்த மருத்துவமாக மருந்துக்காக பரமக்குடியின் பக்கத்து கிராம டவுனுக்கு செல்ல வேண்டியதாக போகுது. அங்கே கொஞ்சம் இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். இறங்கி கொஞ்சம் மழை, கொஞ்சம் தூரம் நடந்து அந்த சித்த மருந்தகத்துக்கு போக வேண்டியது. போய் சித்த மருந்தும் வாங்கிட்டேன். வாங்கிட்டு முடித்த உடனே பில் போட்டு கொடுத்தாரு. அவர் அதிகமாக என்கிட்ட பேச மாட்டார். அவர் கொஞ்சம் இந்த பஸ்ஸில் பரிசோதனையாக அதே பண்ணக்கூடியவராக இருந்து, கண்டக்டராக இருந்து, பரிசோதகராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அதனால் கொஞ்சம் கிரிப்பாகவே இருப்பார். இப்போ அவர் கடையில் வேலைக்கு இருக்கிறார். நானும் நம்ம வேலையோடு முடிச்சுக்கிட்டு மெடிசன் வாங்கிட்டு சரி வர்றேன் சார்னு எந்திரிக்கிறேன். சார் உட்காருங்க அப்படின்ட்டார். அன்றைக்கி பார்த்து அப்படி சொல்கிறார். சரி அவர் சொல்கிறாரு, உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு ஒரு 3 எட்டு வச்சா என்னுடைய தலையில் தான் அந்த வயிறு விழுகும். பெரிய வயிறு, ஈபி லைன். பக்கத்தில் செருப்பு தைக்கிறவரும் இல்லை, காலனி தைப்பவர். அவரே எங்கேயோ போயிட்டார் நல்ல வேலைக்கு. அந்த ரோட்டில் ஓரமாக இருந்தவர். யாருக்கும் ஆபத்து இல்லை. ஆனால் அவர் அன்று உட்கார சொல்லாவிடில் அடியனுக்கு தலையில் விழுந்திருக்கும். ஒரு செகண்டு தான். 3 எட்டு வைத்தால் அந்த வயர் கம்பி அறுந்து விழுவதற்கும் நான் செல்வதற்கும் சரியாக இருந்திருக்கும். இது இறைவன் பிரபஞ்சம் உணர்த்தியது. ஆனால் உணர்த்தப்படும் நேரத்தில் எனக்கு பயமாகவும் இருந்தது. எல்லாரும் அழகுறாங்க, நானும் அதிர்ச்சியோட அந்த இடத்துல நிற்கிறேன். மக்களே ஒரே கூட்டமாக இருக்குது. பீதி, அந்த பீதியிலையும் நானும் பீதி அடைகிறேன். இது நடக்குமே, என்ன செய்கிறதுன்னு புலம்பிகிட்டே இருக்கும்போது, ஏதுக்கும் நாம் கவனமாக இருப்போம், இது முன்னெச்சரிக்கை தான் என்பதை சொல்கிறேன். அன்று இந்த சம்பவம் நடக்கிறது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய முன்தொடர். இதை காட்டும், உணர்த்தும். அதை உணரப்பட வேண்டிய முறை தான் கொஞ்சம், உணரப்பட வேண்டிய விஷயந்தான் கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கும். அதை உணர்ந்தால் கரெக்டாக நாம் பாதையை சரிவர நடந்து கொள்வோம் பிரபஞ்ச ஆற்றலோடு. நன்றி, வணக்கம்.